இருந்தீங்க அப்படின்னா நான் ஒன்று முடிச்சிட்டிங்களா? நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்கோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சிரிச்ச முகத்தோட இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு ரூபா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும். எப்படி முன்னாடி முடிச்சிடலாமா? சிரிச்ச முகத்தோட இருக்கும். ரைட்டா? ரைட். தம்பி இந்த பீரியட்லாம் இருக்கா? பிஸ்னஸ் பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க. பிஸ்னஸ் பற்றி அதெல்லாம் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆசை வந்தாங்க, ஈட்டு தானே வந்தாங்க. 4 மணிக்கே அவங்கள எழுப்பி போட்டு 5 மணிக்கு எழுப்பி போட்டு இந்த பஸ் காசு போட்டு அது காசு போட்டு இது காசு போட்டு என் கூட வந்தா போதுன்னு இழுத்து தானே வந்தாங்க. அப்படி யாரெல்லாம் கை தூக்கும் பாவம்? அதுவும் இழுத்து முன்னாடியே உட்கார வச்சுட்டாங்க. அது ஓடவும் முடியாது. யார் புதுசா? சார் தெரியாம வந்துட்டேன் சார். சரி, புதுசா யாரெல்லாம் வந்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிஸ்னஸ் ஒன்று நீங்களும் பார்த்தே இல்லையே. நான் போன முடியாது. நாங்கள் லேட்டாக புதுசாக யாராவது கை கொடுக்கலாம். அதாவது இந்த பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாது சார். ரைட், நல்லா கை கொடுக்கலாம். கேட்கலாம். இந்த மேடம் தான் யாருன்னே தெரியாது. மேடம் நீங்கள் தான் மேடம். நீங்கள் தான் ஆல்ரெடி இருக்குங்களா பிஸ்னஸில்? புதுசாக தான் வந்துருக்கீங்க. போனாட்டிங்களா? ரைட். உங்க எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு. ஓ இந்திரா மேடம். அது பாண்டிச்சேரியில் பார்க்கும்போது பியூட்டி பார்லாம் போயிட்டு நல்லா இருந்தாங்க. இப்படி நல்லா தான் இருக்காங்க. மேடம் உங்க எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த கார் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் தானே? செந்தில் முருகன் உங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப தங்கமான ஒரு கை தட்டு. அதாவது பிஸ்னஸ்லாம் நான் பேச வரல. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம். நான் புதுசாக வந்ததுனால நான் சொல்கிறேன். என்னோட பேர் பாலச்சந்தர். இந்த வியாபாரத்தில் ஒரு 3 வருஷமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 8 லட்ச ரூபாய் கடன். எனக்கு 2 அக்கா இருக்காங்க. வாழ்க்கையில் என்ன பண்ணுறது? 2 அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கடனை நிறையா இருந்துச்சு. கடனை அடிச்சுட்டு எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு வியாபார வாய்ப்பு கிடச்சி ஒரு 3 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 3 வருஷத்தில் இனி ஒரு மனுஷன் எதுக்கு கஷ்டப்படுறான்? 3 விஷயத்துக்கு தான். எதுக்கு? வீடு கட்டணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா முதல்ல கடன் இல்லாத லைஃப். 2வது உடை உடுத்த உணவு கொடுத்த உடை இருக்க இருப்பிடம். இதுக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். நானும் 5 வருஷமா சென்னையில் போய் ஒர்க் பண்ணுறேன். கடனை அடைச்ச பாடு கிடையாது. கடனை அடைக்கலான்னு தான் போனேன். ஆனால் என்ன தள்ளுது? நாக்கு தள்ளுதா? நொரை தள்ளுது. சரி, 25,000 ரூபாய் சேலரி ஒர்க் பண்ணுறேன். அப்போ என்ன தள்ளுது? நுரையும் தள்ளுது. வேற என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் எனக்கு கிடைக்க வந்துச்சு. எடுத்து ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 25 லட்ச ரூபாயில ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கேன். போன மாசம் மட்டுமே ஒரு 1,49,000 ரூபாய் சம்பாதிச்சேன். சார் இதெல்லாம் உண்மையா சார்? உங்களை பார்த்தா ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலையே. அப்படி இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் நல்லா சூப்பராக இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இன்கம் ஏர்ன் பண்ணதை விட என்ன நம்பிக்கை சார்ந்து வந்தவங்க நிறைய பேர் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி லாஸ்ட் ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் ஒரு வாரம் வீட்டையே போகல. மோஸ்ட்லி நம்ம செமினார் போயிருந்தேன். பிரியா மேடம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் போயிருந்தேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் சீர்காழி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் கிட்ட போய் இந்த மாதிரி கடந்த வாரம் மட்டுமே நான் ஃபேமிலி கூட தான் இருந்தேன். அதாவது எங்கள் டீம் கூட தான் இருந்தேன். அப்போ தான் புரிஞ்சுது லேடிஸ்லாம் அவங்க வீட்டில் நான் பார்த்தேன். ரியலாக பார்த்தேன். லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு நீங்கள் தான் லேடிஸ்லாம் கேட்குறேன். என்னடா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, எதாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க,
இவ்வளோ லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அது உண்மை கிடையாதுன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்களாம் ரொம்ப பாவங்க. அவங்களாம் கை தட்ட கம்மியாகவும் இருக்காங்க, மெஜாரிட்டி கம்மி. நீங்கள் தெரியுங்களா? நான் போய் அப்படிதான் ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவங்க ஃபேமிலி வந்தால் நல்லா சிரிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யார் ஒய்ஃபோட அக்கா வந்தாங்கன்னா, அம்மா வந்தாங்க அப்படின்னா, ஒய்ஃபோட அம்மா, அதாவது மாமியார் நான் சொல்ல, எங்கள் அக்காவையும் நான் சொல்ல, அவங்க ஃபேமிலியில் ரிலேஷன் வந்தாங்கன்னா என்ன எப்படி இருக்காங்கன்னா, ப்ரைட்டாக இருக்காங்க, சிரிக்கிறாங்க, அது வாங்கி வாங்குறாங்க, இது வாங்கி வாங்குறாங்க, சுறுசுறுப்பாக காலையில் எழுந்திரிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க. அதுவே அவங்க ஹஸ்பண்ட் வீட்லேருந்து அவங்க அக்காவோ இல்லை அவங்க மாமியாரோ பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யுது? தலைவலி தான். ஒரு வேலையும் செய்யறதில்ல. அப்படிதான் ரீசெண்டா என்னாச்சு அப்படின்னா, உண்மையான சம்பவம், நம்ப மாட்டீங்க. அவங்க மாமியார் வந்து கோலம் போட போயிருக்காங்க. என்ன போட போயிருக்காங்க? காலையிலே ஒரு மாடு வந்து அந்த மாமியார் போய் முட்டிடுச்சு. என்ன முட்டிடுச்சு? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் யாரு மகாராஜ் மேடம் ஓடி போய் காப்பாற்று. மகாராஜ் மேடம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க அப்படியே மேடம் யாரு உங்களை ஆச்சு இருந்தது? யாரு? மாடு முட்டிடுச்சு மேடம், என்ன பண்ணுவீங்க? ஆமா, என்ன மேடம் தாமரை என்ன பண்ணுவீங்க? போய் தூக்குவோம், ரைட்டா இல்லையா? அந்த அம்மா அப்படியே பாக்குறேன், நேரா கட்ட 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 கட்டன்னு வீட்டுல போச்சு. வீட்டுல போய் ஃப்ரிட்ஜ் திறந்துச்சு. 4 வாழைப்பழம், புதுசான ஃப்ரெஷ்ஷா வாழைப்பழம் எடுத்து வந்து மாட்டுக்கு கொடுக்குதுங்க. என்னன்னு பார்த்தா, என்னாலதான் உன்னை அடிக்க முடியல, நீயே நல்லா நல்லா முட்டைன்னு சொல்லி அந்த நாள்ல இருந்து தண்ணி வைக்கிறதுன்னா அவன் கூட்டு மாடே கிடையாது. ரெண்டாவது வாட்டி மறுபடியும் முட்டிடுச்சு. ஏன்னா இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் போயிட்டு இருக்கு. எங்க மாமா சொன்னாரு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு, இதுதான் தெரியுது. அதனால ஓகேவா, அப்படி கஷ்டத்தான் தாண்டி இந்த வியாபாரத்தை நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, சார் நான் வேலை செய்யறது மூலியமா மேலதான் சார் சம்பாதிக்கிறாங்க இந்த வியாபாரத்துல. அது மாதிரி தான் நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நான் வந்து அட்டென்ட் பண்ணும்போது ஒரு மேடம் கேட்டாங்க. இந்த மாதிரி கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, சார் நான் தானே வேலை செய்கிறேன், அந்த கேள்வி யாருக்காவது இருக்கா? ஜாயின் பண்ணுவேன், நான் வேலை செய்கிறேன், இதனால மேலே காசு போகுது சார். சொல்றது புரியுதா? நான் தானே வேலை செய்கிறேன், இதனால மேலே தானே காசு போகுது அப்படின்னு அந்த மேடம் வந்து கேட்டாங்க. அந்த மேடம் வந்து டீச்சரும் கூட. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், பட் மேலே காசு வருது. ஆனால் இந்த வியாபாரத்தை நான் எடுத்தேன், என்னை மேலே இந்த பிஸ்னஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவரும் இந்த பிஸ்னஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா கார் வாங்கியிருக்காங்க, நானும் இந்த பிஸ்னஸ் மூலிமா கார் வாங்கியிருக்கேன், என்னை நம்பி வந்தவங்களும் இந்த பிஸ்னஸ் மூலிமா கார் வாங்கியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் என்ன சொன்னார் இல்லையா, அவரும் வீடு கட்டிட்டாரு, நானும் வீடு கட்டிட்டு இருக்கேன், என்னை நம்பி வந்தவங்களும் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மேலே கீழே அது எதுவுமே கிடையாது. அப்படி வந்து இந்த வியாபாரம் வந்து நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு கை கொடுத்து என்னை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு விஜய் சார் ஒரு சூப்பராக கிளாப் பண்ணலாம். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பிஸ்னஸை கொடுக்கும்போது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, சார் 4700 ரூபாயில் இந்த பிஸ்னஸில் முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? ஏதாவது தெரியுமில்ல, புதுசாக வந்து சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க? இந்த வியாபாரத்தை ஜாயின் பண்ணி என்ன பண்ணோம்? 4700 ரூபாய். பிஸ்னஸ் ஐடியா வந்தோம் அப்படின்னா 32,900. 32,000 ரூபாய். 32,000 கட்டணும். 32,900 ரூபாய்
7 லைன் போடணும், பணம் கட்டணும். ரைட்டா இல்லையா? பணம் கட்டி தான் அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். நீ வியாபாரம்னாலே அப்படி தானே. ஆனால் நீ நிறைய பேர் சார் என்கிட்ட காசே இல்லை சார், நான் பேசினாலே யாருமே வரமாட்டாங்க சார், அந்த அக்கா தான் கொடாடி சண்டையில் கோல்டு மெடலாக இருக்கும். ரைட்டா இல்லையா? நிறைய பேர் சார் பேசவே தெரியாதுங்க, அது பயங்கரமாக சீரியல்லேருந்து எல்லாமே பேசும். நிறைய பேர் இங்கே இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க, சார் எனக்கு பேசவே வராது சார் அப்படின்னு நினச்சிட்டு. நீ அப்படி வந்து இவ்வளோ கஷ்டத்தில் வந்து நான் இருக்கும்போது எனக்கு இங்கே இருக்கிற நபர்கள் யாருமே எனக்கு தெரியாது. அப்போதான் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. கிடைக்கும் போது நான் யோசித்தேன், இப்போ எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்களே சார் என்ன நம்பி 2 பேர் வருவாங்களா? 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 அடடா இப்போ யார் ஆட்சி வந்தது? யார் ஆட்சி வந்தது? அக்கா மூஞ்சி நல்லா மாளிச்சு மாதிரி இருக்கு. இப்போ நம்ம மூஞ்சிலாம் அப்படி கிடையாது. நம்ம போய் பேசினாலே என்ன ஆகிடும்? என்ன ஆகும்? அடுத்த நாள் ஃபோன் பண்ணாலே எடுக்காது. ரைட்டா இல்லையா? ஃபோன் பண்ணாலே எடுக்காது. கால் பண்ணால் சில பிளாக் பண்ணி விட்டுறாங்க. அப்படிப்பட்டு கஷ்டத்தில் இருக்கும்போது அப்போ தான் இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் நான் இருக்கேன். அப்படி நம்ம 4700 ரூபாயும் போட்டு இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், இல்லை 32,900 ரூபாய் கட்டி இந்த பிஸ்னஸ் நம்ம எடுக்கலாம். நிறைய பேர் சார் 4700 ரூபாய் எப்படி சார் இவ்வளோ லட்சங்கள் சம்பாதிக்க முடியும்? 4700 ரூபா போட்டு இல்லை 32,000 ரூபா போட்டு வீடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா? நீ ஒரு மேடம் சொன்னாங்க, எவ்வளோ சொன்னாங்க? ஒரு வாரம் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சாங்க இந்த பிஸ்னஸ் மூலயமா சொன்னாங்க. பார்த்தீங்க இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? சார் எப்படி சார் இந்த சின்ன முதலீட்டில் எப்படி சார் இதை சம்பாதிக்க முடியுமா சார் அப்படின்னா, டெஃபினட்டாக சம்பாதிக்க முடியும். டெஃபினட்டாக சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மாலை இருக்கு இல்லையா? சின்ன ஒரு மாலை, சின்ன மாலைலாம் இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக குடிப்பார். சனிக்கிழமை ஆனால் ஒரு காமெடி வரும். என்ன காமெடி மேடம்? தெரியலையா? காலையில் 10 மணியா? நல்ல வடிவெடுக்க முடியா? பயங்கரமாக குடிக்கிறாள். டெய்லியும் குடிப்பார். ஒரு டைமுக்கு அப்புறம் அவருக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்குறேன். அப்போதான் அவர் எடுத்து காமிச்சாரு. என்ன பண்ணிருக்காரு? ஒரு சின்ன ஒரு மாலை ஒரு மனுஷனே மாற்ற முடியும் அப்படின்னா நம்ம கம்பெனி டெஃபினட்டாக சொல்கிறேன் நான் வந்து 14,000 ரூபாய் என்னோட சேலரி. நெக்ஸ்ட் ரவி, என்னோட சேலரி ஸ்லிப் இது. இந்த கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் வந்து டெய்லியும் வேலைக்கு போகிறீங்க. 3 வருஷமாக 4